friends, praise the Lord. Today Bible words, ஜீவ அப்பம் நானே. யோவான் 6:48 நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லியிருக்காங்க. சோ நம்முடைய இயேசு வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பமாய் அவர் இருக்கிறார். சோ அந்த அப்பத்தை நாம ருசிக்க வேண்டும், நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்ம விசுவாசிக்க வேண்டும். அப்படியாக இருக்கும் பொழுது தேவனுடைய பரலோக ராஜ்யம் நமக்கு சுதந்திரமாக நமக்கு கொடுக்கப்படும். இலவசமாக அவர் அந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே அந்த ஜீவ அப்பமாக இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு அவர் வழியில நம்ம நடக்கும் பொழுது நம் தேவ பிள்ளைகளாய் வாழலாம், நித்திய ஜீவனையும் அடையலாம். பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல சாப்பிடாம நம்மளால இருக்கவே முடியாது. ஸோ எவ்வளவுதான் நமக்கு சாப்பிட்டாலும் பசி இருந்து கொண்டே இருக்கும், தண்ணி குடிச்சாலும் தாகம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நம்ம வாழும் பொழுது நமக்கு எப்பொழுதும் பசியும் இருக்காது, தாகமும் இருக்காது, நம்ம என்னைக்கும் மறிப்பதுமே இல்லையா. ஸோ இந்த ஜீவ அப்பத்தை நீங்க விசுவாசித்தீங்கன்னா நமக்கு பசி இருக்காது, தாகம் இருக்காது, நம்ம எப்பொழுதும் உயிரோடு இருப்போம், மறிப்பதும் இல்லை. சோ அதனால இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, தேவனுடைய மகிமையை நீங்க காண்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, ஹேவ் a nice day.